இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரி திலகர் நகரை சேர்ந்த இளம்பெண் ராஜமாதங்கி. இவரின் கணவர் சரவணன் சென்னையில் திருமண போட்டோகிராஃபராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி ராஜமாதங்கியை தலையில் காயத்துடன் ஒருவர் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். அழைத்து வந்த நபர் யார் என அங்கிருந்த மருத்துவர்கள் விசாரித்த போது ராஜமாதங்கி தன்னுடன் வந்தவர் தனது கணவர் சரவணன் என்றும் முருகா தியேட்டர் அருகில் விபத்தில் சிக்கியதால் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது, மேலும் 3 மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறீர்கள், அதனால் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும்படி கூறியுள்ளனர். அதற்கு ராஜமாதங்கி தனக்கு தற்போது உடல்நிலை நன்றாக இருக்கிறது என கூறி தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு மட்டும் சிகிச்சை பெற்றுவிட்டு அந்த நபருடன் திலகர் நகரில் உள்ள வீட்டுக்கு சென்று விட்டார். வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் ராஜமாதங்கி மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து ராஜமாதங்கியின் தாயார் அவரை மீண்டும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அவரை பரிசோதித்த போது உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் மருத்துவர்கள் கோரிமேடு போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த ராஜமாதங்கி சிகிச்சை பலனின்றி கடந்த 4ஆம் தேதி உயிரிழந்தார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ராஜமாதங்கி விபத்து நடந்ததாக தெரிவித்து முருகா தியேட்டர் அருகே எந்த விபத்தும் நடக்கவில்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு வந்த வாகன எண், அவரை அழைத்து வந்தவர் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்ட போது விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பவர் ராஜமாதங்கியை அழைத்து வந்தது தெரிய வந்தது. போலீசார் அவரை கைது செய்து தங்களது வாணியில் விசாரணை மேற்கொண்ட போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தன. பள்ளி பருவத்தில் இருந்தே ராஜமாதங்கியும் சுரேந்திரனும் காதலித்து வந்திருக்கிறார்கள். இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜமாதங்கியின் பெற்றோர் சரவணனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். பின்னர் ராஜமாதங்கியும் சரவணனும் சென்னையில் தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் சுரேந்திரன் சிங்கப்பூருக்கு வெல்டிங் வேலைக்கு சென்றதால் இருவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்துள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் தனது சொந்த ஊரான சின்னக்கோட்டக்குப்பம் பகுதிக்கு திரும்பி வந்த சுரேந்திரன் ராஜமாதங்கியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதனால் திருமணத்திற்கு பின்பும் இவர்களது காதல் தொடர ஆரம்பித்துள்ளது. சுரேந்திரன் அடிக்கடி சென்னைக்கு சென்று விடுதியில் அறையெடுத்து ராஜமாதங்கியுடன் தனிமையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த சரவணன் ராஜமாதங்கியை கண்டித்துள்ளார். இதனால் சுரேந்திரன் ராஜமாதங்கி இருவரும் சரவணனை சந்தித்து தங்கள் காதலை தெரிவித்து விவாகரத்து செய்யும்படி கோரியுள்ளனர். இதனால் மனமுடைந்த சரவணன் தனது மனைவியை புதுச்சேரி திலகர் நகரில் உள்ள அவரது பெற்றோரின் வீட்டில் விட்டுவிட்டு சென்னைக்கு சென்றுள்ளார். இதன் பிறகு சுரேந்திரன் அடிக்கடி ராஜமாதங்கி வீட்டுக்கு சென்று வந்ததன் காரணமாக காதல் அதிகரித்துள்ளது. வல்லவன் படத்தில் ரீமா சென் எஸ்டிஆருக்கு போன் செய்த போது போனை எடுக்காததால் ஆத்திரத்தில் ரீமா சென் மோசமாக நடந்து கொள்வார். அதேபோல ராஜமாதங்கி போன் செய்தவுடன் சுரேந்திரன் எடுக்காவிட்டால் அவர் வீட்டுக்கு சென்று தகராறு செய்வதை ராஜமாதங்கி வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இதேபோல கடந்த 2ஆம் தேதி ராஜமாதங்கி போன் செய்த போது சுரேந்திரன் போனை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ராஜமாதங்கி ஆட்டோவில் காதலன் வீட்டிற்கே சென்று தகராறு செய்துள்ளார். இதை தட்டி கேட்ட சுரேந்திரன் தாயாரையும் ராஜமாதங்கி திட்டியதாக சொல்லப்படுகிறது. தாயை திட்டியதால் ஆத்திரமடைந்த சுரேந்திரன் ராஜமாதங்கியை அடித்துள்ளார். பின்னர் வலிதாங்க முடியாமல் ராஜமாதங்கி ஓடும் போது அங்கிருந்த கால்வாயில் விழுந்து அவருக்கு தலையில் அடிபட்டுள்ளது. உடனே அவரை சுரேந்திரன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முருகா தியேட்டர் அருகே கீழே விழுந்து விட்டதாகவும் தான் அவரது கணவர் சரவணன் என சுரேந்திரன் நாடகமாடி மருத்துவர்களை நம்ப வைத்ததும் தெரிய வந்துள்ளது.
இதனை அறிந்த போக்குவரத்து போலீசார் வழக்கை கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு மாற்றி கைது செய்யப்பட்ட சுரேந்திரனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கோரிமேடு போலீசார் சுரேந்திரன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வல்லவன் பட பாணியில் காதலித்து டார்ச்சர் செய்த காதலியை கொலை செய்து விபத்து போல நாடகமாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.